ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாவை மகிமைப்படுத்தி கொண்டாடப்படும் விழாக்களில் தலையான விழா இன்றுதான் கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாள் இறைவனுடைய தாய், என்றும் கன்னி, அமல உற்பவி, இயேசுவின் முதன்மையான சீடத்தி. இந்த பிரபஞ்சத்தில் தாயை போற்றாத எவரும் இல்லை. ஏன் நம் நாட்டையும் தாய்நாடு எனதான் அழைக்கின்றோம். சாதாரண மனிதர்களாகிய நாமே நம் அன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அப்படி இருக்க தன்னை கருவில் சுமந்தவரை தான் சுமக்க எண்ணி அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் இறைவன். இந்த நாள் இவ்வுலகில் வாழும் நாமும் நிலையான வாழ்வு நிறைந்துள்ள விண்ணக வாழ்வுக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் நாள். ஆம், அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியா எப்படி விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், இந்த விண்ணேற்பு பெருவிழா தோன்றிய வரலாறு குறித்த பல தகவல்களை இந்த வீடியோ வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். விண்ணேற்பு பெருவிழா வரலாறு. கிபி 5ஆம் நூற்றாண்டுகளிலேயே எருசலேமில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்று அன்னை மரியாவினுடைய நினைவு கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டில் புனித மரியா இறைவனிடம் இளைப்பாறிய விழாவாக இது கொண்டாடப்பட்டது. 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தமஸ்கு நகர் யோவான், கான்ஸ்டாண்டினோபிள் ஜெர்மானுஸ், எருசலேம் நகர் மொதஸ்துஸ் ஆகிய மூவரும் அன்னையினுடைய விண்ணேற்பு பற்றி அதிகம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஆழமான நம்பிக்கை செய்திகள் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. அன்னையினுடைய விண்ணேற்பு நம்பிக்கை கோட்பாடாக 1947 அறிவிக்க எடுத்த முயற்சிகளால் அனைத்து ஆயர்களுடைய சம்மதத்தோடு 1950 அனைத்து புனித தினத்தன்று அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் இரவாமலேயே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஏனோக் மற்றும் எலியா. அதே போல புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியா பற்றி விவிலிய ஆதாரம் இல்லை என்றாலும் சாதாரண மக்கள் அன்னையின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியும் வணக்கமும் ஆழ்ந்த நம்பிக்கையுமே திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரை இம்மறையுண்மையை நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்க தூண்டியிருக்கிறது. நம்பிக்கை கோட்பாடு. 1950ஆம் ஆண்டு அனைத்து புனித தினத்தன்று அன்னையினுடைய விண்ணேற்பு ஒரு நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாவின் விண்ணேற்பை நம்பிக்கை கோட்பாடாக பின்வருமாறு பிரகடனம் செய்தார். அன்னை மரியா இறைவனுடைய மாசற்ற தாய். அவரின் மண்ணக வாழ்வின் பயணம் முடிந்த பொழுது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதனை இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட நம்பிக்கை கோட்பாடாக நாம் அறிவிக்கின்றோம், பறைசாற்றுகின்றோம், வரையறுக்கின்றோம் என மொழிந்தார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடும் மாசற்ற கன்னி ஆதிபாவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்கப்பெற்று தம் மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுலக மாட்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என குறிப்பிடுகிறது. அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்திருக்க வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும் என விவிலியமும் கூறுகிறது. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு இது சாத்தியக்கூறாக அமைகிறது. அன்னையின் விண்ணேற்பு எப்படி நடைபெற்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை ஆண்டவராகிய இயேசு வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார் என திரு அவையின் வழிபாடுகளில் கூறுகிறார்கள். அதே வேளையில் அன்னை மரியா விண்ணகம் சென்றதை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என குறிப்பிடுகிறார்கள். இதன் வழியாக இரண்டிற்குமான வேறுபாடுகளை திரு அவை தெளிவுபடுத்துகிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பை பற்றி இருவிதமான செய்திகள் கூறப்படுகிறது. முதலாவதாக, அவர் இவ்வுலகில் இறக்காமல் நேரடியாக விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்றும், இரண்டாவதாக, எருசலேமில் திருத்தூதர்களோடு இணைந்து வாழ்ந்து மனிதரைப் போல இறப்பை தழுவி 3ஆம் நாளில் விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எனவும் 2 விதமாக நம்பப்படுகிறது. அவர் இறந்து விண்ணேற்படைந்தாரா அல்லது இறக்காமலேயே விண்ணக மகிமைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாரா என்பது இன்று வரை கருத்து வேற்றுமை கொண்ட கேள்வியாகவே இருக்கிறது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரும் தன்னுடைய சாசனத்தில் அன்னை மரியாவின் மரணம் பற்றி திட்டவட்டமாக எதுவும் கூறாமல் விட்டுவிடுகிறார். தன்னுடைய மண்ணுலக வாழ்வு நிறைவேறியவுடன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் குறிப்பிடுகிறார். மரபு வழியாக இவரே உன் தாய் என மரியாவை ஒப்படைக்க யோவானும் அவரை முழுமையாக ஏற்கிறார். மரியா பல ஆண்டுகள் வாழ்ந்து இறந்ததாக அந்த மரபு கூறுகிறது. அன்னை மரியா இறந்ததும் அவர் கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்படுகிறார். அவர் இறக்கும் பொழுது திருத்துதர் தோமா அங்கு இல்லை. எபேசுக்கு சென்று திரும்பும் வழியில் அன்னையினுடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட அவர் அன்னையின் மீது கொண்ட அன்பினால் அவருடைய உடலை காண ஆர்வம் கொண்டு மற்ற திருத்துதர்களிடம் வேண்டுகிறார். அவர்களும் கல்லறையை திறந்து பார்க்க ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் கல்லறையை திறந்த பொழுது அங்கே அன்னை மரியாவின் உடல் இல்லை, மாறாக வாசனை மிக்க மலர்களை அவர்கள் கண்டார்கள். இறுதியில் திருத்தூதர்கள் நீதிமான்களின் உடலை இறைவன் படுகொலியில் காண விடுவதில்லை என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைவன் தன் தாயின் உடலை அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டார் என கூறி கொண்டாடினார்கள். ஆம், கடவுளுக்கேற்ற வாழ்க்கை நடத்திய ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் விண்ணேற்பை இறைவன் கொடையாக கொடுத்தது போல தனிப்பெரும் சீடராகிய தாழ்ச்சி நிறைந்த மரியாவுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த விண்ணேற்பு. ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அவரை காத்தவர் அன்னை மரியா. அப்படிப்பட்டவருடைய உடல் இறப்பிற்கு பிறகும் அழிந்துவிடக்கூடாது என்பது சரியானதே.
படைத்தவரை குழந்தை வடிவில் தம் உடலில் தாங்கிக் கொண்டவர் உடலோடும் கூட இறைவனுடைய வீட்டில் இடம்பெறுவதும் சரியானதே. சிலுவையில் தொங்கிய தம் திருமகனை உற்று நோக்கியவாறு கல்வாரி மலை மீது நின்றவர் தம் ஆன்மாவை ஒரு வாள் ஊடுருவ கையளித்தவர் அன்னை மரியா. அப்படிப்பட்டவர் வான்வீட்டில் வீட்டிருக்கும் தந்தையை இடைவிடாது கண்டுகளிப்பதும் சரியானதே. இறைமகன் உவந்து அளிக்கும் சலுகைகளை இறைவனுடைய தாய் பெற்று மகிழ்வதும் சரியானதே என புனித யோவான் தமாசின் கூறுகிறார். விண்ணக வாழ்வின் முன்சுவை. அன்னை மரியா நாம் அனைவருக்கும் விண்ணக வாழ்வின் முன்சுவையை தருபவராகவும் விளங்குகிறார். ஏற்கனவே விண்ணுலகில் ஆன்மாவோடும் உடலோடும் ஆட்சிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நம் ஆண்டவரின் தாய் வருங்காலத்தில் நிறைவு பெறப்போகும் திரு அவையின் உருவும் தொடக்கமுமாய் இருக்கிறார். உரிமை இழந்த மக்களுக்கு உரிமையை கொடுக்கும் கடவுளை தன் புகழ்ச்சி பாடலில் பிரகடனப்படுத்தும் அன்னை மரியா அடிமைத்தனத்தை உடைத்தெறியும் புரட்சிமிக்க பெண்ணாக விளங்குகிறார். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவராக ஆண்டவர் இயேசுவை வளர்க்கிறார். பிரச்சனைகளில் துவளும் மக்களுக்கு பரிந்து பேசி விடுதலை கொணர்கிறார். குழம்பி தவிக்கும் தோழர்களை ஒருங்கிணைத்து விடுதலைக்கான நம்பிக்கையை ஊட்டுகிறார். நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்கிறோமா? நம்மை நாடி வரும் மக்களுக்கு நம்பிக்கை விதைக்கிறோமா? விடுதலையின் அடையாளமாக விளங்குகிறோமா என சிந்திப்போம். அன்பு மிகுந்த இயேசுவே, சாவை வீழ்த்தி நிலை வாழ்வுக்கான விதையை எம்முள்ளே விதைத்துள்ளீர். உம் அன்னையின் உடலை அழிவு நெருங்காதவாறு சிறப்பாசிர் வழங்கி அவரை மகிமைப்படுத்தினீர். அன்னையின் விண்ணேற்பில் மகிழும் நாங்கள் சோதனைகளை சோர்வுகளை எதிர்கொண்டு உம் திருவுளத்தை நீக்கமாறு நிறைவேற்ற புது தெம்போடு வாழ்வின் விடுதலையை கொண்டாட வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.